காஞ்சிபுரத்தில் உரிய சிகிச்சை அளிக்காததால் பிரசவத்திற்கு வந்த பெண்ணும் பிறந்த குழந்தையும் உயிரிழந்து விட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னா தருகிறார். அவரோடு பேசலாம். பிரசன்னா, சம்பவம் குறித்த முதற்கட்ட விவரங்கள் என்ன? நிச்சயமா கார்த்திகன், அதாவது கடந்த 21ஆம் தேதி களக்காட்டூர் பகுதியை சேர்ந்த பவானி அப்படின்ற ஒரு லேடிக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே 23ஆம் தேதி அவங்களுக்கு பிரசவ தேதி குறிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவங்களோட குழந்தை 4 கிலோ வெயிட் இருக்கிறதுனால அவங்க சர்ஜரி பண்ணாதான் குழந்தை எடுக்க முடியுன்ற சூழல் இருக்கிறதுனால காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் 23ஆம் தேதி அந்த பிரசவ தேதி இருந்தும் ஆனால் அவங்க பிரசவம் பார்க்காம அவங்க அலட்சியப்படுத்தி இருந்திருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட அந்த உறவினர்களும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் 23ஆம் தேதியே டேட் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியாக கூறினதை அடுத்து 27ஆம் தேதி தான் அவங்களுக்கு பிரசவத்துக்குண்டான தேதி அரசு மருத்துவமனையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நிலையில அந்த அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர் ஒருத்தரோட திருமண நிகழ்ச்சிக்காக அங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் சென்றிருக்கிறதாக அவங்க உறவினர் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தற்பொழுது அந்த 27ஆம் தேதி அவங்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல ஊழியர்கள் யாருமே இங்க கிடையாது. அதனால அவங்களுக்கு அதிகப்படியான மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது. ரொம்ப மயக்க நிலைமைக்கு அந்த பவானி போயிருக்கிறாங்க. அவசரமாக அவங்கள அறுவை சிகிச்சைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில அவங்களுக்கு அந்த பிறந்த குழந்தையும் மூச்சு திணறலால பயங்கரம் பாதிக்கப்பட்டு அங்க ரொம்ப ஆபத்தான கண்டிஷன்ல அவங்க செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. இந்த நிலையில அந்த குழந்தை 2 நாட்கள் முன்பு இறந்து விட்டது. அந்த தாயும் இன்றைய அதிகாரி சிகிச்சை அளிக்காத காரணத்தினால அவங்களும் இன்னைக்கு இறந்துட்டாங்க. இதனால அவங்க உறவினர்கள் தற்பொழுது அரசு மருத்துவமனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கார்த்திகேயன், 21ஆம் தேதி பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பெண் கிட்டத்தட்ட 2 வார காலம் அந்த சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது. என்ன காரணம் சொல்றாங்க மருத்துவர்கள் தரப்புல? மருத்துவர் தரப்புல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உறவினர்கள் தொடர்ச்சியா இந்த மாதிரி எங்களுக்கு 23ஆம் தேதியே பிரசவ தேதி குறிச்சு கொடுத்துக்கிறாங்க. ஆனா தேதி 23 தாண்டி 25ஆம் தேதிக்கு வந்துருச்சு. எங்களுக்கு உடனடியா எங்களுக்கு ஏன்னா குழந்தை 4 கிலோ வெயிட் இருக்கிறதுனால சுகப்பிரசவம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அறுவை சிகிச்சை செய்ய முடியாதனால எங்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு குழந்தைய மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உறவினர் தொடர்ச்சியா கேட்டுட்டு தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த உறவினர்களிடம் அலட்சிய போக்கவே அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. நாங்க தான் டாக்டர், நீங்க கிடையாது, அதனால எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தொடர்ச்சியா பேசிட்டு வந்திருக்காங்க. இதனால உறவினர்களும் செய்வதை அறியாம என்ன பண்றது தெரியாம அவங்களும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில 27ஆம் தேதி அந்த பெண் சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணே என்னால மிகவும் வழியா இருக்கிறதுனால எனக்கு உடனடியா எனக்கு அறுவை சிகிச்சை மூலியமா எனக்கு குழந்தை மீட்டுருங்கன்னு சொல்லி அவங்களே கோரிக்கை வச்சுட்டாங்க. அப்படி இருந்தும் மருத்துவர்கள் அலட்சிய போக்காவே தொடர்ச்சியாக செயல்பட்டதாக உறவினர்கள் கூறியிருக்காங்க. கார்த்திகேயன், மாவட்ட நிர்வாகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த செய்திகளை செய்கிறீர்கள். மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் பிரசன்னா.